கரூரில் கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு நபருக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கான ஒரு ஆணையை வந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழக முதல்வர் வந்து அவருடைய கையாலே கொடுத்துருக்காரு. ஒரு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. ஜென்ரலாக நடக்கிற மாதிரி ஒரு காரணம் தானா இல்லை யாராச்சும் வந்து சதி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படி கண்டிப்பாக இருக்கு. ஒரு ஆன்மீக தலங்களில் வந்து கூட்டம் கூடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கோசரம் வந்து ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னாலும் சரி, அது கூட்டம் கூடும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது, உயிரிழப்புகள் நிறைய நடக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து ஏன் உயிரிழப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து முன்னாடி போய் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் வந்து ரீச் பண்ணணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் போய் அதை அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை அடையிறதோ இல்லை ஒரு மனுஷனை பார்க்குறதோ இல்லை வந்து ஒரு கடவுளை வந்து நான் முன்னாடி போய் நான் கும்பிடணும், ஏதோ ஒரு காரணம் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணணுங்கிற அந்த காரணம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டில் அதிகமாகுதோ அப்போ அந்த கூட்டம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும், குதூகலமாக இருக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும், நான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். யாராச்சும் கீழே விழுந்தா கூட நம்ம வந்து தூக்கி விடணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது, தூக்குறதுக்கு டைமும் இருக்குமான்னு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் கூட்டங்களில் வந்து பார்த்தோம்னா நான் பார்க்குறேன். உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்னதான் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து மற்ற கட்சிகளை வந்து குறை சொன்னாலும் இதில் வந்து முக்கியமான ஒரு காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா வந்து பார்த்தோம்னா அந்த மக்கள் தான். அவங்க தானே வந்து முடிவெடுத்து அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்தாலுமே அவங்க தான் முடிவெடுத்து அங்கே போய் நிற்கும் பொழுது அவங்க தான் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. நான் முன்னாடி போகணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அதுதான் முதல் காரணமே வந்து அந்த இடத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி இறக்கும் பொழுது என்னதான் எந்த ஒரு கட்சிக்காரங்களோ எந்த ஒரு வெளியிலிருந்து எந்த ஒரு நபர் வந்து பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பங்களுக்கு உதவி பண்ணாலும் மற்ற எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த உதவி பண்ணிட்டு வருந்தி உதவி பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையாலுமே இழப்புங்கிறது அந்த ஒரு குடும்பங்களுக்கு மட்டும்தான் பர்மனண்டா. என்ன நம்ம உதவி பண்ணாலும் அந்த ஒரு இழப்பை நம்ம வந்து ஈடுகட்ட முடியாது. அப்படிங்கும்போது எப்பயுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிற அந்த மாதிரி கூட்டங்களுக்கு நம்ம வந்து போகிறத தவிர்க்கலாம். அல்லது நாம ஒரு கூட்டத்துக்கு போகிறனாலுமே நாமளும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு முன்னாடி போகணும், மற்றவங்களை நம்ம வந்து முந்திக்கிட்டு போகணும், அது எந்த ஒரு காரணமாக வேணா இருக்கலாம், நம்ம முந்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம கற்றுக்கணும். அதுதான் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கான வந்து மெயினான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.